தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை திறக்க வச்சிடாதீங்க. நிதியமைச்சர் கடந்த வாரத்தில் பேசின ஆதாரங்கள் இருக்குது, ஊழலுக்கான ஆதாரம் முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்து ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்கிறோம்னு பேசுறது ஏதோ மேடை பேச்சுக்காகலாம் பேசல. அந்த ஃபைலை திறக்க வச்சிடாதீங்க. எப்போ எதை பேசணும், எப்போ எதை சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு மட்டுமல்ல, எச்சரிக்கை செய்வதாக நினைத்து கொண்டு முதலமைச்சர் சப்பு விஜய் இன்றைக்கு அசம்பிளியில் பேசின பேச்சினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும் அப்படிதான், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்முடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு பேராதரவு தந்து இன்னும் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ இந்த சட்டமன்ற நிகழ்வுகளில் பல நிகழ்வுகள் வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கு ரொம்ப காரசார விவாதங்கள், எதுக்கு எடுத்தாலும் காரசார விவாதம் தான். இன்னைக்கு தொடக்கத்திலேருந்தே புசியானந்தெல்லாம் ஏஞ்சி கொந்தளிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் ராஜ்மோகன் சம்பந்தமே இல்லாமல் அவர் அவைக்குள்ள ஒரு ஷேடோ சிஎம்மா இருக்கார் இல்லையா, அந்த அவைக்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க ஷேடோ சிஎம். ஒன்று ராஜ்மோகன், கல்வித்துறை அமைச்சர். காவல்துறை பற்றி கேட்டால் கூட கல்வித்துறை பேசும். அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் அவர் யாருன்னு தெரியலையா, அவர் தாங்க நம்ம RSS நிர்மல்குமார். எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறவே இல்லைன்னு சொல்லிட்டு பில்லை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 1000 ரூபா 1200 வந்த ஒரு அம்மாவுக்கு 29,000 பில் வந்திருக்குல்ல. ஆமா, அது வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னவர். அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு அதிகாரிகளை வச்சு பேச வைக்கிறவர். அப்புறம் நம்ம உருட்டுக்கட்டை அமைச்சர், அவரெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் பேசுவார். அவர் பேசின பேச்சு தான் இன்னைக்கு பெரிய பரபரப்பை, பஞ்சாயத்தை ஏற்படுத்துற விஷயமா மாறி போச்சு. வழக்கம் போல எதுக்கு எடுத்தாலும் பேசி சபாநாயகர்கிட்ட கொட்டு வாங்குறதும், நிப்பாட்டுங்க, மைக் கொடுக்காதீங்க, ஆஃப் பண்ணுங்க, உட்காருங்க பேசாம அப்படின்னு சொல்லி அதட்டி அமைச்சர்களே உட்கார வைக்கிற மிக வித்தியாசமான அசம்பிளி தாவேகா அரசாங்கத்தினுடைய அசம்பிளியை தான் நம்ம பார்க்க முடியுது. நானும் பல முதல்வர்கள் இருந்த அசம்பிளிகளில் செய்தி சேகரிக்க போயிருக்கிறேன். அங்கெல்லாம் சபாநாயகர் பெரும்பாலும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள தான் பேச விடாம தடுத்து அவங்களை வெளியே அனுப்பி குண்டு கட்டா தூக்கி போட்டு கோஷம் போடுற எல்லாரையும் சபை காவலர்கள் விட்டு வெளியே தூக்கி போட்டதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆளுங்கட்சி தரப்புல ஒருவருக்கு மீது கூட ஒருவர் பேசிய வார்த்தை கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கியதாக எனக்கு தெரியல. என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய அனுபவத்தின் அறிவுல நான் அப்படி பார்க்கல. ஆனா இந்த அரசாங்கம், தாவேக அரசாங்கம் தோன்றிய நாள் முதல் வித்தியாசமான புதுமையான சட்டமன்றத்தை நம்ம பார்க்க முடியுது. முதலமைச்சர் பேசிய பேச்சே அவை குறிப்பிலிருந்து நீக்குகிற அவலமெல்லாம் இந்த ஆட்சியில தான் நடக்குது. ஆதவர்ஜனா டெய்லி எப்ப பேசினாரோ 7:30 தான். பேசும்போதெல்லாம் சபாநாயகர் மண்டையில கொட்டுறாரு. அவை முன்னவர்னு சொல்லப்படுகிற செங்கோட்டையனே உட்காருங்க, மைக்கு தராதிங்கன்றாரு. சபாநாயகர் தான் ஸ்கோர் அடிக்கிறாரு. இன்றைக்கு இதே போல நிதியமைச்சர் பேசிய சில விஷயங்கள் குறித்து இன்னைக்கு ராஜ்மோகன் ஒரு பதிலை சொல்ல ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு ஒரே கோஷம் திமுக சார்பில் இருந்து. ஆனா இந்த நேரலை காட்டுறன்னு தாவேக்கா ஒரு தில்லாலங்கடி திருட்டு வேலையை செய்து நேரலையெல்லாம் காட்டல. நேரலை காட்டுகிறார்கள். எதை காட்டுறாங்கன்னா, வெறும் கேமரா நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் அசம்பிளியில் இருந்தாருன்னா அவர் மூஞ்ச மட்டுமே காட்டும் க்ளோஸ் அப்ல. அவர் என்ன பண்ணாலும் காட்டும். அதை விட்டா கேமரா இந்த பக்கம் திரும்பும். புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் இப்படி காமிக்கும், ராஜ்மோகன் காமிக்கும். அப்படியே திருப்புனா சபாநாயகர்கிட்ட போகும். திமுகவோ அல்லது அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியோ பேசினா அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட போகும் கேமரா. அதுக்கப்புறம் மறுபடியும் சபாநாயகருக்கு திரும்பிடும். கோஷம் போட்டாங்க, எதிர்கட்சிகள் ஏதாவது ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்னா ஒரு காலம் கேமரா அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது. இதுதான் நேரலையா, இதுதான் லட்சணமா அப்படின்னா இதுதான் இந்த நேரலை தில்லாலங்கடி திருட்டு வேலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ராஜ்மோகன் பேசும்போது ஆவேசமா அவர் கை நீட்டி அது ஏதோ பேசினார்னு வச்சுங்களேன். அப்படி பேசும்போது ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு திமுக தரப்புல இருந்து ஒரே கோஷம். அது நேரலையில நம்ம கேட்க தான் முடிஞ்சுது. இதுக்கு இடையில உடனே முதலமைச்சர் சப்பு விஜய் டக்குன்னு திருப்பி எந்திரிச்சார். அவர் ஏன் சின்னாலும் இந்த எதிர்கட்சி சைட்ல இருந்து யாரும் மதிக்கிறதா இல்லை. ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு கத்த ஆரம்பிச்சாங்க. சபாநாயகர் சமாளிக்கிறாரு. ஏங்க முதலமைச்சர் ஏன்ட்டாரு, முதலமைச்சர் ஏன்ச்சா எல்லாரும் அமைதியா உட்காருங்க 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 உட்காருன்னு கத்திட்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் கொஞ்சம் சைலண்ட் ஆன உடனே முதலமைச்சர் சப்பு விஜய் பேச ஆரம்பிச்சார். அவர் என்ன பேசினாரு அப்படின்றது தான் ஹைலைட்டே. அவர் என்ன பேசினாருன்னா, கடந்த வாரத்தில் நிதிநிலை அறிக்கை அவர் தாக்கல் பண்ணும்போது நிதியமைச்சர் ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்லலைங்க. அவர் 3 துறைகளின் கீழே என்கிட்ட ஒரு டேபிள்ல ஃபைல் கொடுத்துருக்காரு.
அந்த ஃபைல்ல மிக முக்கியமான நீங்க கேட்குறீங்களா ஆதாரம், அதெல்லாம் அதுல இருக்கு. முறைகேடுகளுக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் அங்க இருக்கு. அது என் டேபிள்ல வச்சிருக்கேன். என்ன அனாவசியமா அதை திறக்க வைக்காதீங்க. அது எப்ப திறக்கணுமோ, எப்ப நாட்டு மக்களுக்கு அதை சொல்லணுமோ அப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னு பேசிட்டு உட்கார்ந்துட்டார். பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுவேன், எதை சொல்லணுமோ மக்கள் மன்றத்தில் அதை சொல்லுவேன் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டார். இப்போ அவர் பேசி முடிச்சிட்டாரா? நமக்கு ஏற்படுகிற ஒரே கேள்வி, இப்போ இவங்க எதை சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க? திமுக தீய சக்தி, திமுக ஊழல் கரை பிடிந்த கட்சி, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு ஜெயலலிதா பாணியில பிரச்சார நேரங்களில் கேட்டவர் தான் இந்த முதலமைச்சர் சோ சப்பு விஜய். அப்படி கேட்டாரு. இன்றைக்கு அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்கலன்னா கூட மக்கள் தனிப்பெரும் கட்சியா கொடுத்துருக்காங்க. 108 இடங்கள், அவரே 2 இடத்துல போட்டிட்டதுனால ஒரு இடம் இல்ல, 107 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்பிதான் மற்ற கல்லாப்பட்டி கூட்டணியோட இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆட்சியை பிடிச்சி உட்கார்ந்தது திமுக என்கிற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பியதால் தான் வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு இல்லையா? இப்ப நாமும் அதையே தான் சொல்றோம். நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? இப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சோ சப்பு விஜய் அவர் டேபிள்ல இருக்கிற 3 கோப்புகளை திறப்பதற்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுமா, இல்ல ஜோசியர் ஏதாவது நேரம் குறிச்சு கொடுக்கணுமா? அதுல என்ன அப்படி ஆதாரங்களை சிக்கி இருக்கிறது? ஆதாரம் சிக்கி இருந்தால் நீங்க என்ன சும்மாவா இருப்பீங்க? நீங்க சாதாரணமாகவே ஏதாவது கிடைக்குமான்னு தேடி முன்னாள் அமைச்சர்களை தேடி தேடி பிடிக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அதன் மூலமா ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கலாமான்னு ட்ரை பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கையிலேயே அதான் சொல்லுவாங்கல்ல, கையிலேயே வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையறான ஒருத்தன், அந்த மாதிரி உங்க டேபிள்லே இருக்க சார். மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் சோ சப்பு விஜய் அவர்களே, உங்க டேபிள்ல இருக்கிற அந்த 3 கோப்புகளை திறப்பதற்கு ஏதாவது 4 நட்சத்திரம் டைமிங் ஏதாவது வேணுமா? உங்க ஜோசியர் சொல்லலையா இப்ப திறக்காதீங்க, திறந்துடாதீங்க, ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரா? அது என்ன நான் திறந்துருவேன்னு யாரை மிரட்டி பாக்குறீங்க? நீங்கள் அசம்பிளியில என்ன பேசினாலும் நேரடியாக உலகம் முழுக்க பாக்குறாங்க, தமிழ்நாடு முழுக்க பாக்குறாங்க, இந்தியா முழுமைக்கும் பாக்குறாங்க. இந்த நேரலை எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லா இடங்களையும் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு ஆதாரத்தை கையில வச்சுட்டு ஏன் மரியாதைக்குரிய மாண்புமிகு சோ சப்பு விஜய் அதை திறக்காம இருக்காரு அப்படின்ற சந்தேகம் எழும்பாதா? இயல்பிலேயே எழும்பும் இல்லையா? அப்ப என்ன அடிப்படையில நீங்க ஏன் அந்த கோப்புகளை திறக்க மறுக்கிறீர்கள்? ஆதாரம் இருந்தா கொடுங்க சார், கைது பண்ணுங்க சார். வீட்டு வசதி துறை தொடர்பான மானிய கோரிக்கையில அவ்வளவு கோஷங்கள் வருது, அவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா 3 கோப்புகள் இருக்குதா சொல்றீங்கல்ல, 3 துறைகளை நாங்கள் ஆய்வு செய்து ஆதாரங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த 3 துறை என்ன துறை? அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யாரு? முன்னாள் அமைச்சர்கள். அந்த ஆதாரங்களை ஏன் நீங்க சமர்ப்பிக்காம, பொதுவெளியில மக்கள் பார்வையை வைக்காம, அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம, என்ன உங்களுக்குள்ள இன்டர் டீலிங் இருக்கு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இன்டர் டீலிங் வச்சிட்டீங்களா? நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், நாங்க நிறைய பண்ணுவோம், அதெல்லாம் நீங்க நாளைக்கு ஆட்சி வந்தீங்கன்னா எங்க மேல நடவடிக்கை கொடுத்தா இப்பவே நீங்க பம்மி பதுங்குறீங்களா? பாதாள அறையில போய் பதுங்குனீங்களே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், 30 நாள் ஆள் காணாம போயிட்டீங்களே, அந்த மாதிரி இப்ப ஏதாவது பதுங்கு குழி ரெடி பண்றீங்களா? இப்பவே திமுக கிட்ட சரண்டர் ஆகுறீங்களா? உங்க நோக்கம் என்ன? இதெல்லாம் மக்கள் கேட்பாங்க சார். இதெல்லாம் மக்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை ஒரு பத்திரிகையாளனா அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நான் பொது வழியில வைக்கிறேன், இதே மக்கள் மன்றத்துக்கு வைக்கிறேன். காணொலிகள் கண்டிப்பாக எல்லார் கவனத்துக்கும் போகும். அப்ப முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய சோ சப்பு விஜய் அவர்களுடைய கவனத்துக்கும் போகலாம். அப்ப நீங்க இந்த கோப்புகளை திறப்பதற்கு தாமதப்படுத்துவதற்கு எது உங்களை தடுக்கிறது? யார் உங்களுக்கு கட்டையை போடுறா? உங்க நோக்கம் தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்கணும், அதான் உங்க நோக்கம். அதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. ஏன்னா திராவிட சித்தாந்தத்தோடு மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற அமைப்புகளை அழித்து விட்டால் தமிழ்நாட்டை ஈஸியாக கூறு போட்டுடலாம். தமிழ்நாட்டை நினைச்ச மாதிரி 3 பங்கா பிரிச்சிடலாம். பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் டெரிட்டரியா மாத்தி ஒண்ணும் இல்லாம அப்படியே டோட்டலா காலி பண்ணிடலாம். இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம். அதை அழகாக செயல்படுத்துவதற்காக, செம்மையாக செயல்படுத்துவதற்காக பாஜகவால் ஏவப்பட்டிருக்கிற ஏவலால் தான் நம்ம முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சோ சப்பு விஜய். அப்ப அந்த டேபிள்ல இருக்கிற பேப்பரை கோப்பை திறக்க மாட்டேன்னு இன்னைக்கு சட்டமன்றத்துல சவடால் விட்டவர், எனக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி வரும்.
அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி, மயில்சாமி வந்து அந்த ஒரு வேஷம் போட்டு காசு பறிப்பாங்க பாருங்க, குடுகுடுப்பக்கார மாதிரி, ஒரு மாதிரி மந்திரவாதி மாதிரிலாம் வேஷம் போட்டு காசு பறிப்பாங்க. கூட்டத்துல இருந்து மஞ்சள் சட்டக்காரன் வெளியே போறான், காசு போடாம போனா ரத்தம் கக்கி சாவான்னு சொல்லுவான் இல்லையா, அது நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட விஷயம். அப்ப சொல்லுவான், அந்த கூடைக்குள்ள பாம்பு இருக்கு, கூடைக்குள்ள அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஏயா சொல்லிக்கிட்டே இருக்கான், பாம்பை காட்ட வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி என் டேபிள்ல கோப்பு இருக்கு, என் டேபிள்ல கோப்பு இருக்கு, என் டேபிள்ல ஃபைல் இருக்கு, என்னை திறக்க வச்சிடாதீங்க, என்னை திறக்க வச்சு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சோ சப்பு விஜய், தயவு செய்து அந்த கோப்பை திறந்துருங்க. ரொம்ப நாளைக்கு வந்து அதை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது உங்களால. இது பூரா யாரை ஏமாத்துற வேலைனா இது மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. நீங்க திமுகவை மிரட்டுற மாதிரி இல்ல, நான் பார் அதிகாரத்தோடு இருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல திமுக ஏன் எதிர்வினை ஆற்றாம அங்க இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அவங்க கோஷம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த பேச்சுக்கு உடனடியாக அவர்கள் இன்னும் வீரியமாக அவர் எதிர்வினை ஆற்றி இருக்கணும். சொன்னா என்னை வந்து மக்கள் அன்பால் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னு நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சோ சப்பு விஜய் சொன்னார். உடனே பெரியசாமி எந்திரிச்சு, உங்களை மட்டும் இல்லைங்க, என்னையே இதே மக்கள் அன்பாலும் ஆதரவாலும் 7 முறை ஜெயிக்க வச்சிருக்காங்க என் தொகுதியில. அதுல 2 முறை தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குகள் வாங்கி ஜெயிச்ச எம்எல்ஏ நான் தான். அது மக்கள் அன்பா தான் இருக்கிறாங்க எங்க மேலேயும். நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியாது, எதையோ சொல்லி என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அவருடைய அந்த பேச்சினுடைய சாராம்சம். அதனால என்ன சொன்னாலும் இன்றைக்கு மக்கள் நம்ப தயாரா இல்லை, இந்த அரசாங்கத்தை நம்ப தயாரா இல்லை. ஏன்னா இவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. திமுகவை எதிர்ப்பதாக சீனை போட்டு பேச்செல்லாம் பேசிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி செந்தில் பாலாஜி கொள்ளடிக்கிறான்னு சொல்லிவிட்டு இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்களே, இப்ப இந்த 20 ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போகுது? மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர் வீட்டுக்கு போதா, அவர் பாக்கெட்டுக்கு போதா? 20 ரூபாயில அப்ப துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. துறை சம்பந்தமா பேசுறது இல்ல, அடுத்தவன் துறையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அடுத்த துறையோட மூக்க நொழிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் போதா? அதிகப்படியாக முதலமைச்சருக்கு போகுதா? நான் என்ன கேட்க வரேன்னா, சிம்பிள் ஒரே ஒரு கேள்விங்க. கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு ஒன்று சொன்னாரு. எத்தனை பேர் அது ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. பொது வழியில பேசும்போது பட்ஜெட் போடும்போது ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 30% போடுறாங்க. அதுல 20% ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போகுது, 10% அந்த துறை அமைச்சருக்கு போயிருது. 30% கட் பண்ணா எல்லாத்தையும் நான் கொடுக்க முடியும் என்னால அப்படின்னு பேசுற வாய் எந்த வாய் தெரியுமா? எந்த வாய்? ஞாபகம் இல்லையா? நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சோ சப்பு விஜயனுடைய அந்த வாய் தான். அந்த வாய் தான் பேசிச்சு பிரச்சாரத்துல ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30%. அத பட்ஜெட்லயே ஒதுக்கி கட் பண்ணி மக்களுக்கு நலத்திட்டங்களை எங்களால செய்ய முடியும் அப்படின்னு அள்ளி அப்படியே வாயிலேயே வடை சுட்டு, எப்படி நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி அவர்கள் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி அதற்கு சற்றும் குறையாம நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சோ சப்பு விஜய் அவர்கள், உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கடன் இல்லாத மாநிலமா மாத்த போறேன். நான் வந்தேன்னா சொடக்கு போட்ட நேரத்துல எல்லாம் பாலாரம் தேனாரமா ஓடும், கடனே இருக்காது, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிதி கடன் எல்லாம் எதனால வருது தெரியுமா? இந்த இலவசங்கள்லாம் எதனால வருது தெரியுமா? எல்லாமே ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30%. 1 ரூபா 2 ரூபா கிடையாதுங்க, 1% 2% கிடையாதுங்க, 30% ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போகுது. ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% என்னுடைய பட்ஜெட்ல கட் பண்ணி மக்களுக்கு அப்படியே வாரி வழங்குவேன் அப்படின்னு பேசினார். பட்ஜெட் போட்டாச்சு. பிரதான பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் போட்டுச்சு, பற்றாக்குறையோடு பட்ஜெட் போட்டிருக்கு. அப்ப அந்த 30% எங்க? பொய் தானே, உண்மை இல்ல. ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போல இல்ல அது. அப்புறம் என்ன? நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் கட்சி தலைவராக இருக்கும்போது பொதுக்கூட்ட மேடையில பேசின என்ன டேஷுக்கு அதை அவர் சொன்னார். நான் சொல்லலப்பா, உடனே என் மேல பாஞ்சிட்டு வராதிங்க. இந்த டேஷ் பேசி பேச்ச சொன்னவர் அவர் தான். என்ன மானாவுக்கு சொன்னவர் அவர் தான். அதே தான் நான் திருப்பி அவர் பாணிலேயே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற
நம்ம சப்பு விஜய் சொன்ன அந்த வார்த்தையை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன மானாவுக்கு 30% டாக்ஸ்ன்னு சொன்னீங்க, எங்க அந்த டாக்ஸ்? பட்ஜெட் போட்டீங்கல்ல, ஏற்கனவே ரெண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த பட்ஜெட்ல 30% கட் பண்ணீங்களா? அந்த 30%ஓட பேக்கேஜ் சிஸ்டம் எங்க? அது எவ்வளவு நிதியாக கிடைச்சது? நீங்க போட்ட பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க மக்களுக்காக? பூரா வெத்துங்க, பூரா ஏமாத்து வேலை. மக்களே, இன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனால அதுக்குள்ள நான் டீப்பா போகல. அது என்ன நோக்கம்னா, ஆரம்பத்தில் ஓட்டுக்காக மக்கள்கிட்ட உனக்கு 2500 ரூபா தரேன், உனக்கு சிலிண்டர் தரேன், உனக்கு 4000 ரூபா தரேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டார். இனிமே மக்கள் தேவையில்லை அவருக்கு. அவர் ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ளணும்னா எம்எல்ஏக்கள் வேணும். அதனால எம்எல்ஏக்களை குசிப்படுத்துற மாதிரி எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறாரு, சொகுசு வாகனம் கொடுக்குறாரு, ஒரு உதவியாளர் கொடுக்குறாரு, 75000 ரூபாய் பெட்ரோல் செலவு, பராமரிப்புக்கு செலவு கொடுக்குறாரு, மாசம் 1 லட்சம் ரூபாய். ஏற்கனவே அந்த எம்எல்ஏக்கள் 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். பயணப்படி, அந்த படி, பஞ்சப்படி, நின்னப்படி, உட்கார்ந்த படிலாம் வாங்குவான். இது எல்லாமே இந்த ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு கிடைக்கிற தொகை குறைந்தபட்சம் 2 லட்சத்துக்கு மேல, ஒரு மாசத்துக்கு 2,05,000 ரூபாய், 2,50,000 ரூபாய் வரைக்கும் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த லட்சணத்துல இவங்களுக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, இனிமே மக்கள் ஓட்டு போடுற மக்கள் அவசியம் இல்லை. இனி அடுத்த எம்பி எலெக்ஷன்லயோ, உள்ளாட்சி தேர்தலையோ, இடைத்தேர்தல் தான் மக்கள்கிட்ட வேணும். இடைத்தேர்தலோட குறிப்பிட்ட தொகுதி தான். அங்க போய் ஏதாவது 4 நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சு அந்த மக்களை மிளகா அரைச்சி ஏமாத்தி, இல்ல கண்ணீர் விட்டு என் ஆட்சியை கலைக்க பாக்குறாங்கன்னு கதறிட்டு அங்க போய் நாடகம் ஆடுவாரு. அதையும் நம்புகிற கூட்டம் வாரி வழங்கும். இப்போ போய் ஓட்டை போட்டுவிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நடக்க போது இப்போ. ஆனா இடைத்தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய அடி உழப்போதுன்றத உணர்ந்துட்டாரு. இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே பேசும்போது அந்த கோப்பை ஏன் திறக்கல தெரியுமா? நானு இடைத்தேர்தல் ஏதாவது நடக்கும், உங்களுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டு போட்டோன்ற நல்லெண்ணத்துல தான் நான் அதை திறக்கலன்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, இடைத்தேர்தலில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க எதிர்கட்சி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி விடுறேன். எவ்வளவு பெரிய நல்லெண்ணம்ப்பா. இவருக்கு மெஜாரிட்டியா கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட். நாளையே கவுந்து போயிடும். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் அவங்கள ஆள் யார் என்ன பொறுப்புல இருக்கா, என்ன பதவியில இருக்கான், இவன் என்னவா இருக்கான், ஏது இருக்கான், அவனை விசாரிச்சு எடுன்னு ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டப்படி ஒரு பெரிய சர்வே எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த தாவேக அரசாங்கம். கம்யூனிஸ்ட் கட்சியில் 4 பேரை புடிங்கிட்டு போயிட்டா என்ன நடக்கும்? அப்படின்னு போக மாட்டாங்க. போயிட்டா என்ன நடக்கும்? சோ அதனால இன்னைக்கு எம்எல்ஏக்கள் தான் வேணும். அவங்கள குசிப்படுத்துறது நாட்டு மக்கள் அவசியம் இல்லை. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இடைத்தேர்தல் என்பது, இந்த 100 நாள் சாதனை என்பது சாதனை அல்ல, வேதனைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால இடைத்தேர்தல் வந்தால் தாவேகாவோ நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப்பு விஜயோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால இப்பத்துல இருந்தே பில்டப் பண்ணிக்கிறார். இப்பத்துல இருந்தே எதிர்கட்சிகளுக்கு இவர் விட்டு கொடுக்குறாராம். தனக்கே வாய்ப்பு இல்லை, தானே தொங்கிட்டு இருக்கிற அந்தரத்துல எப்போ வேணாலும் கயிறு வந்துச்சுன்னா கீழே உள்ள விழ வேண்டியதுதான். ஆட்சி கவுந்துரும். மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி அரசாங்கம். அதுவும் அதிகமான எண்ணிக்கையில 106 இடம் தான் வச்சிருக்காங்க, 107 இடம் தான் வச்சிருக்காங்க. 119 இடம் வேணும். அப்ப யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட இன்னும் 12 பேர் வேணும். இந்த வருகிற இடைத்தேர்தல்ல இவங்க ஜெயிக்காம விட்டுறதுக்காக வேலை பார்ப்பாங்க. எப்படியாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து பொய் சொல்லி ஏமாத்தி எதையோ பண்ணி என்னத்தையாவது பண்ணி வெற்றி பெறதான் முயற்சிக்கும் ஆளுங்கட்சி. இது கூட தெரியாம இருக்கு நமக்கு. ஆக மக்களே, ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் அந்த பம்மாத்து சினிமா டைலாக் பேசுறதை விட்டு, ஆக்ஷன் பிளாக் எல்லாம் காமிக்கிறத விட்டுவிட்டு உருப்படியா ஆட்சி நிர்வாகத்தை நடத்துறதுக்கு வந்தாருன்னா அவருக்கு கிடைக்கிற ஏதோ கொஞ்சம் நெஞ்ச மரியாதையாவது திரும்ப கிடைக்கும். இதே மாதிரி சீனை போட்டுக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு திறந்துருவேன், ஓபன் பண்ணிடுவேன், அதை என்னை பேச வச்சிடாத, பேசதான்பா சொல்றோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப்பு விஜய் அவர்களே, நீங்க பேசுங்க, நீங்க தயவு செய்து பேசுங்க. உங்களை பேசதான் சொல்றோம். நீங்க தான் நிர்வாகத்தை நடத்த சொல்றோம். காவல்துறை சம்பந்தமா பேசணுமா, நீங்க பேசுங்க. நிர்வாகம் எது கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்விய பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏச்சிங்கல்ல, இதே மாதிரி எல்லா துறைகள் மீது வரும்போதும் எதிர்கட்சிகள் ஏதாவது ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்டா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா முதலமைச்சர் வாய் தரங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கான
மரியாதை கொஞ்சமாவது மிஞ்சும். ஏன்னா உங்க அமைச்சர்கள் எல்லாரும் சபாநாயகர் சவுக்கட்டு அச்சின்னு இருக்காரு. சாட்டை எடுத்து நீங்க எடுத்தீங்களா படத்துல, அது மாதிரி சாட்டை எடுத்து வெளுத்துட்டே இருக்காரு. இது அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அவை குறிப்பில் ஏறிக்கிட்டே இருக்கு. அவை குறிப்பில் நீக்குகிற செயல் உலகமே பார்த்து காரி துப்பிட்டு இருக்கு. உங்களுடைய நிர்வாகத்தை சட்டம் ஒழுங்கு சீரழியறத உலகமே பார்த்து காரி துப்பிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்க. அதனால இந்த பம்மாத்து பண்றது, ஏமாத்துறது, மிரட்டுறது, உருட்டுறது, டேபிள்ல நான் ஃபைல் வச்சுங்கிறேன்னு சொல்றது, ஆதாரம் இருக்குன்னு சொல்றது. ஆதாரம் இருந்தா வெளியே சொல்லுங்க, சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. உங்களை முதலமைச்சரை உட்கார வச்சது அதுக்கு தான். என்ன அண்டர் டீலிங் போடுறதுக்கா எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில எதனா ஒப்பந்தம் ஆயிடுச்சா? நாட்டு மக்களே, நமக்கு ஏற்பட்ட சந்தேகம் உங்களுக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டியாச்சு. இனிமே உங்களுடைய பார்வையில இந்த வீடியோவை எங்க போய் சேர்க்கணுமோ சேருங்க. நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கும் நீங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கும் இது நிச்சயமாக மக்கள் மன்றத்துக்கு போய் அது ஆட்சியாளர் கவனத்துக்கும் போய் ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். இந்த ஆட்சி அப்படி இருக்கும்னு நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. உண்மையில அது இல்ல, அது வேற விஷயம்னு வச்சுங்க. இனிமே மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.